இங்க ஒருத்தர் திடீர்னு செத்து போனார். சரி. செத்து போனா என்ன செய்யணும்? புதைச்சிட வேண்டியதான், இல்லைன்னா எரிச்சிட வேண்டியதான். செத்தவருடைய ஆன்மா யமலோகம் போயிருக்கு. யமலோகம் போனா யமதர்மனை பார்த்து திட்டுறேன் அந்த ஆளு. சரி. என்ன யமதர்மராஜா, என்ன அதுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்துட்டேன், எதுக்கா கூட்டிட்டு வந்தா? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இன்னும் 50 வயசோட எனக்கு ஆகல, நான் எவ்வளவு சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அதுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்தேன்னு கத்துனேன். யமதர்மன் சொன்னாரு, டே விதி முடிஞ்சு வச்சுன்னா இங்க வந்துதான் ஆகணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஓன் ஜவுடால அங்கதான், இங்க வந்தாச்சுன்னா பேஜா உட்காந்து சாமியை கும்பிடுறான்னாரு. அவனுக்கு மனசு கேட்கல. இப்படி பாக்குறான், கடிகாரமா மாட்டி இருக்கு. கடிகாரம்னா நிலை கடிகாரம். இவன் கேட்கிறான், யமதர்மராஜா யமலோகத்துல எதுக்கு கடிகாரம்னு கேட்டான். அவர் சொன்னாரு, எதுக்கு கடிகாரம் மாட்டிருக்கேன் தெரியுமாடா? பூலோகத்துல இருந்து யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கடிகாரம். அதான் ஏன் மாட்டி இருக்கிறீங்க, யார் யார் எவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்டா, அதுக்கு தான் மாட்டியிருக்கேன்னாரு. இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப நமக்கு ஒரு கடிகாரம் மாட்டியிருப்பாங்க, நம்ம பொய் சொல்லியிருந்தா அது காட்டி கொடுத்துருமே. உடனே யமதர்மராஜா, எனக்கு கடிகாரம் இருக்கா? ஆமா இருக்கு. எந்த கடிகாரம்? இந்த கடிகாரம் தான். அப்படின்னா பாக்குறேன், அது நேரத்தை தாண்டி ஓடுது. நேரத்தை தாண்டி கடிகாரம் ஓடுது. அவன் சொல்றேன், நான் பொய்யெல்லாம் சொல்லலை, எப்படி இது இப்படி ஓடும்? டேய், நீ புழுகிறதான் தெரிஞ்சு வச்சு அப்புறம் என்ன இல்லைன்னு சொல்ல. உண்மையை ஒத்துக்க. உண்மையை ஒத்துக்கிட்டா இந்த நாட்டில் பிரச்சனை இருக்குமா? எவன் சொல்றேன் 1000 கோயில புடுங்கி அடிக்கிறேன், நானாவது ஒன்னாது என் கூட இருந்த எவனோ பண்ணிவிட்டான்றேன். செஞ்சதை ஒத்துக்கிற மனப்பக்குவம் வரல பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இவன் சொன்ன நம்ம கடியாரம் இவ்வளவு ஓடுனா இவ்வளவு நம்ம புளி இருப்போம், தப்புன்னு உணரலைங்க. அதனாலதான் காரணம். பக்கத்துல ஒரு கடியாரம் ஓடாம இருந்துச்சு. ஓடாம இருந்த கடியாரம் யாருன்னு கேட்டான் யமதர்மன். யமதர்மன் சொன்னார், அதுதான்டா உங்க நாட்டில் வாழ்ந்த அன்னை தெரசா அம்மையாருடைய கடியாரம்னா. இவன் கேட்கிறான், தெரசா அம்மையார் பொய்யே சொல்லலையா? இப்படி ஓடாம இருக்க, அது எப்படி பொய் சொல்லாம இருந்திருப்பா? அதுவும் பொய் சொல்லாம இருக்க விட மாட்டாங்களே, காசு கொடுத்தாது பொய்ய சொல்லுவாங்களே, அந்த அம்மா எப்படி தப்புச்சான்னு யோசிச்சான். அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. யமதர்மன் சொன்னாரு, அயல் நாட்டில் பிறந்த அன்னை தெரசா உங்க இந்தியாவுக்கு வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனத்தை ஏற்பாடு செய்து அந்த நிறுவனத்துக்கு நிதி திரட்ட பெரிய கோடீஸ்வரங்களை போய் கையேந்தினா. அப்படி கல்கத்தாவில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் கையேந்திர போது அந்த கோடீஸ்வரன் எச்சியக்காரி கையில துப்பிட்டான். ஆனா முகஞ்சுளிக்காம, வருத்தப்படாம, கோவப்படாம அந்த கையை அப்படியே மடங்கிட்டு சொன்னாலாம் அன்னை தெரசா, பெரியவரே கோடீஸ்வரரே, எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க, எனக்கு போதும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுன்னு மறுகையை நீட்டினா அவன் நொந்து நூலாகி சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு சொல்லுதடா. அந்த அம்மையாருடைய கடியாரம், அந்த சாந்தம், பொறுமை, தியாகம், உண்மையை கத்துக்கிட்டவ. அதனால தான்டா கடியாரம் ஓடலேன்னு. இவனுக்கு அப்பவும் ஏத்துக்க முடியல. எப்படி இது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். மனசுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கு. நல்லா இருக்கும், அவனை பார்த்தா பொறாமையா இருக்கும். அவனையும் எடுத்து போடணும், நம்மளோட சேர்ந்து அவனும் குற்றவாளி ஆக்கிடணும் தான் துடிக்கிறானே தவிர இங்க நல்லவனை ஆகணும்னு நினைக்கலையே. பாருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தா யமலோகத்துல இந்த பக்கம் ஒரு காத்தாடி ஓடிச்சு. காத்தாடி சீக்கிரம் அருந்து விழுகிற மாதிரி இருந்துச்சு. யமதர்மனை கூப்பிட்டு கேட்குறாங்க, யமதர்மராஜா யமலோகத்துல ஒரு காத்தாடி விழா போகுது, ஏன் இப்படி ஓடுது, தாறுமாறான்னு கேட்டேன். யமதர்மராஜா வந்து சொன்னார், அது காத்தாடி இல்லடா, அதுவும் கடியாரம் தான்னாரு. கடியாரமா இப்படிமா ஓடும்? கடியாரங்கிறது நேரத்துக்கு தானே ஓடணும், இவ்வளவு வேகமா ஓடுது ஐயா, யார் வீட்டு கடியாரம்னு கேட்டேன். யமதர்மன் ரொம்ப பொறுமையா சொன்னாரு, அதுதான்டா உங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுடைய கடியாரம்னாரு. அப்படின்னா எவ்வளவு புழுகி இருப்பாங்க. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா, 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, உணர்வு மிக்க நாளைய தலைமுறையை வளர்க்கணும் துடிக்கிற நீங்க, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பாமர மக்கள்னு பேர் இருக்கு. சொல்றான்ல, பாமர மக்களை படுத்தாதீ ஐயா, பாடுனா படுத்துறீங்க. பாமரர்கள்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பாமரர்னா அழிவு தெளிவில்லாதவர்கள், படிக்காதவர்கள், அறியாமையில் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 79 ஆண்டு காலமா இந்த மக்களை பாமரர்களாக, படிக்காம, அறிவு தெளிவில்லாம, இப்படி சிந்தனை தெளிவில்லாம வச்சது யாரு குத்தம்? ஆண்டவன் குற்றமா இல்ல நாட்டை ஆண்டவங்க குத்தமா? ஆனாலும் நமக்கு இன்னமும் சூடு சொரணை இருந்த மாதிரி தெரியலையே. திரும்ப திரும்ப திருடங்கையிலே சாவியை கொடுத்துட்டு நம்ம எப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழை போச்சு தெரியுமா இல்லையா? நம்மாழ்வார் சொல்றாரு, புயல் வந்தால்தான் நமக்கு மழைன்னு. ஏன் இந்த காரணம்? ஏன் இப்படி மாறியது? வேதம் ஓதிடும் வேதியோர்க்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியினோர்க்கு ஒரு மழை, மாதர் கற்புடைய மங்கையர்கொலை மாதம் 3 மழை பெய்தது. அரிசி விட்டுடும் அந்தனருக்கு ஒரு மழை, புருஷனை கொன்ன பூவையருக்கு ஒரு மழை, வரிசை தப்பிய மன்னனுக்கு ஒரு மழை, இப்படி வருஷம் 3 மழை பெய்தது. இந்த 3 மழையும் இல்லை, அந்த 3 மழையும் இல்லை, எப்பாவது புயல் வந்தா மழை பெய்யுது. அப்படி மழை பெஞ்சா அந்த தண்ணியை சேர்த்து வைக்க திட்டம் இருக்கா? இல்லையே. குடிக்கிற தண்ணியை விலக்கி வைக்கிறது எவ்வளவு பெரிய அபாயகரமானது என்பதை என் அறிவில் சிறந்த தாய்மார்கள், பெரியோர்கள் சிந்தித்து பாருங்கள். நம்ம கிட்ட இருந்த உப்பு கூட உப்பா இல்லை. கடல்ல இருந்து உப்பு வண்டி வந்து ஊருக்கு 2 நாள் 3 நாள் வித்தாக. அந்த உப்பை வாங்கி சாப்பிட்ட வரைக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, நோய் இல்லாம வாழ்ந்தோம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சுட்டேன். அங்கேயே
இந்த உப்பை பெரிய தந்தைப்படுத்தி முதலாளி கொண்டு போன அழுக்கார்ந்த உப்பை ரசாயனம் பயன்படுத்தி வெள்ளையா இருக்கிற உப்பை தூளாக்குற உப்பை சும்மா விற்காம அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருளை கலந்து கடை மூலமா சால்ட்னு விற்கிறேன். அந்த சால்ட் என்ற நச்சு உப்பு தான் நமக்கு தைராய்டு நோய், பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய், அத்தனை நோய்க்கும் காரணம் மூல காரணம் உப்பு. எத்தனை பேருக்கு தெரியும்? யார் சொல்லிக் கொடுப்பா சொல்லுங்க பாப்போம். அந்த அயோடின் கர்ப்பப்பை புற்றுநோய், நீங்க தைராய்டு நோய். இன்னைக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் 90% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. 90% பெண்களுக்கு மார்பகம் இல்லை. ஏன்? புற்றுநோய் தாக்கம் எங்க இருக்கு தெரியுமா? முதல் இடமா மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் மாநகரம்னு சொல்ற ஈரோடு தான் புற்றுநோய்க்கு முதலிடம். மஞ்சள்ல ஒரு கிருமி நாசினி, ஒரு சத்து இருக்கு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் யாருக்காவது தெரியுமா? குர்குமின் பேர். அதுக்கு பேரு குர்குமின் பேரு. குர்குமின் என்ற சத்து தான் பெண்கள் தாலி கட்டின உடனே நூல்ல தாலியை கோர்த்து கட்டினாங்க, குளிக்கும் போது மஞ்சள் பூசி குளிச்சாங்க, தாலி கயித்துல மஞ்சள் பூசி இருந்தாங்க, படுக்கும் போது புருஷனோட படுத்தா அந்த மஞ்சள் வாசனை 2 பேரும் நுகர்ந்து நோய் இல்லாம வாழ்ந்த காலம் போய் நாகரிகங்கிற பேர்ல நூலை கலட்டிட்டு தங்கத்தை கோர்த்தம். புற்றுநோய்க்கு அத்தனைக்கும் காரணம். இங்க நாகரிகம் முகம் மஞ்சளா இருக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் மஞ்சள் பூசி குளிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். குளிக்கிறீங்களா? ஈரோட்டில் இருந்து மஞ்சள் கடையில் வருது, மஞ்சள் பொடின்னு கடையில் வாங்குறீங்களே, மஞ்சள் பொடியில் குர்குமின் இல்லை. ஏன் தெரியுமா? என் அறிவில் சிறந்த இளைஞர்கள் தட்டி பாருங்க வலைதளங்களே. குர்குமின் 2 மில்லி பல கோடி ரூபாய்க்கு விற்கிறான் அயல் நாட்டுக்கு. அதை பவுடர் பண்ணும் போதே அந்த குர்குமின் என்ற சத்தை எடுத்துட்டு வெறும் பவுடர் தான் இங்கே வருது. எப்படி நோய் தீர்க்கும் என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் எப்பொழுது சிந்திக்க போறீர்கள்? எத்தனை நோய், எவ்வளவு பிரச்சனை, அத்தனைக்கும் காரணம் என்ன? பெண்கள் பாதுகாப்புல என்ன திட்டம் இருக்கு? தூத்துக்குடி விளாத்தி குளத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய மண்டையில் அடிச்சு சாச்சு அவன் என்ன பண்ணிட்டான்? கெடுத்து துண்டு துண்டா வெட்டி போட்டு போயிட்டான். 12வது நாள் காவல்துறை கைது பண்ணுது. 12வது நாள் காவல்துறை கைது பண்ணா வாக்குமூலம் கொடுக்குறேன். ஏன்டா அப்படி பண்ண? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. பேர் என்ன அவனுக்கு? மாவீரன் முனீஸ்வரன். பேரை பத்தியலா ஆத்தா பண்ண சொல்லணும்யா. எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பினிலே. அவன் சொல்றேன், நான் போதையில இருந்தேன் பண்ணிட்டேங்கிறேன். ஏற்கனவே ஒரு கிழவியை கொண்டிருக்கேன் அவன். அப்படிப்பட்ட பெரிய நல்லவே அவன் சொல்றேன், போதையில செஞ்சேன். என்னடா போதை போட்டிருந்தேன்? கஞ்சா குடிச்சிருந்தேங்கிறான். கஞ்சா குடிச்சிருக்கிறேன்னு சொல்லி காவல்துறையில ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டேன் அவனு. ஆனா நாட்டில் முக்கியஸ்தர்கள் சொல்றாங்க எந்த போதை வசதியும் இல்லைங்கிறாங்க. எப்படி அது? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்ப தப்பா பொய்யா புழுகிறது தெரியுதானே? அப்ப அரசியல்வாதிகள் கெடியார மாட்டினது சரியா இல்லையா? தூத்துக்குடியில கஞ்சா குடிச்சிட்டு பொம்பளை பிள்ளைய கெடுத்துட்டாங்க. மதுராந்தகத்துல ஒரு பொண்ணை விடிய 3 பேர் குடிகார நாய்கள், அதை கூட சொல்லக்கூடாதான், மது பிரியர்கள்னு சொல்லணுமா? எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கொடுமை எங்கேயாச்சும் உண்டா? அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன? திருப்பூர்ல கிழவனை கொண்டு விட்டு கிளவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா நடக்குது இந்த நாட்டில்? நினைச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் துப்பாக்கி தூக்கல, பணம் ஏறி கல்லி எனக்குன்னு என் சகோதரன் சுடுறதுக்கு துப்பாக்கி முன்னால நீட்டிருச்சு. மயிர புடி. என்ன வாழ்க்கை இது? என்ன திட்டாது? கேட்க துப்பு இல்லை, அதுக்கான சிந்தனை தெளிவில்லை. எதை வேணாலும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம். வாழ்க்கையா இது? நாளைக்கு நமக்கு நடந்து விட்டால், நாளைக்கு நம்ம வீட்டில் புள்ள விட்டு இருக்கு, எப்படி வாழுங்கிற ஒரு அச்சம் வேண்டாம்? அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்பது பாடினானே பாரதி பிறந்த நாடு நல்லதோர் வீணை செய்த நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்ன ஏன் படைத்தாய் என்று கேட்டானா இல்லையா? நெஞ்சு பொறுக்குதில்லையே, நிலைகட்ட மாந்தர நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினானே. எனக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? நானும் 4 பாட்டை பாடிட்டு நீங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு போக தெரியாதா? ஏன் பேசுறேன்? நாளைய தலைமுறை பிஞ்சு குழந்தைகளுக்கு வாழ்வாதாரம், எதிர்கால சிந்தனை எப்படி வாழ போகுதுங்கிற பயம் இருக்கு ஐயா. வீட்டில் ஒரு 3 வயசு பொம்பளை பிள்ளையிலேருந்து கிளவி சாக போகிற கிளவி வரைக்கும் விட மாட்டேங்கிறான். எவ்வளோ கொடுமை இருக்கு? அதுக்கெல்லாம் உருவான தீர்வு வேண்டாமா? ஆனாலும் கொடியை பிடிச்சி கோச்சம் போட்டு கிளம்பிட்டாங்க. நம்மளும் வெக்கம் இல்லாமல் நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆகினாலும் ஆண்டவன் படைப்பிலே எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கு என்று கருதுகிறேன். 6 அறிவு இருக்கா? ஆமா இல்ல. சில பேருக்கு இருந்து வேலை செய்யல, சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 4 அறிவா. மாவு மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் எங்க ஆத்தாவை கேட்டு பாருங்க, அம்மா வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும் பெண்ணு திரியிறது வர்றதுன்னா என்ன? ஆடு மாடோன்னு ஆயிப்போச்சா? நினைச்சு பாருங்க. ஆண்டவன் படைப்புல ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனா அத்தனையும் இந்த வடிவத்தில் வளர வைத்தான். மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்து அதுக்கு நமது மொழியான தமிழ் மொழி இலக்கணம் உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்வுன்னு சொன்னா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லணும். சொல்லலையே. ஏன் சொல்லல?
ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாத மனமுடைய இந்த தமிழன், உயர்ந்த குணமேவிய தமிழன், உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் அந்த விலங்குக்கு அக்கிரிணை என்று பேர் வைத்தார்கள். அப்படி பேர் வைத்த இந்த தமிழ் சமூகம் இன்றைய இளைஞர்கள் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அடிமையாகி ஒன்றும் இல்லை, முடிஞ்சிச்சு, நமக்கு தேவையில்லை, பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அஞ்சரை வைங்க. மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்து விடும். காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் விளங்கிட்டோ கடமை என அழைத்தோ, நான்கு சுவற்றுக்குள்ளே தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால், விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. அதையும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, கொடுத்து முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கடமை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று. நன்றி 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 நன்றி. ஒரு 15 நாள் 20 நாள் இருக்குமா உலக மகளிர் தினம் கொண்டாடணும். உலக மகளிர் தினம் ஏன் கொண்டாடணும்? உலக மகளிர் தினம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? உலக மகளிர் தினம் எப்படி உருவானது? 1700களிலே அமெரிக்காவில் அதிகமாக பெண்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் வேலை பார்த்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 16 மணி நேரம் வேலை பார்த்தார்களாம். 16 மணி நேரம் பெண்கள் வேலை பார்த்து அந்த வேலை பார்த்த சம்பளம் கேட்க போனா இந்த ஆணாதிக்க திமிரு எங்களோட ஒரு நாள் படுக்கையை பகிர்ந்து கொண்டால் சம்பளம் தர்றேன்னாங்களாம். படிச்சிங்கன்னா ரத்தம் கொதிக்கணும். உலக மகளிர் தினம் சும்மா வந்துடல, நம்ம ஒவ்வொரு தினத்தையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி வந்துச்சுன்னு ஒவ்வொன்றையும் படித்து பாருங்க. எவ்வளோ பேரோட உயிர் தியாகம் அதுக்குள்ளே இருக்குன்னு. நம்ம இப்போ என்ன திருவிழான்னா குடியும் கும்மாளமும் சாப்பாடும் தான் முக்கியமாக தெரியுது. ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் வேலை பார்த்து 16 மணி நேரம் வேலைக்கு சம்பளம் கேட்க போனால் எங்களோட படுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி பாருங்க பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கொடுமை. அதை எதிர்த்து போராடி வெற்றி கண்ட நாள் தான் உலக மகளிர் தினம் முதலாவதாக அமெரிக்காவில். இப்போ மகளிர் தினத்தை பெற்று விட்டார்கள் பெண்கள். ஆனால் கொடுத்த முதலாளிக்கு வலிக்கும்ல, பொம்பளையை சேர்ந்து இப்படி பண்ணி விட்டாளுகளே.
எப்படியா இந்த பழி வாங்குற உணர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. வேலை பார்த்த கட்டடத்தில் தீ வச்சுட்டாங்க படுவாவிகள். 257 பேர் இறந்து போனாங்க தெரியுமா. இன்னைக்கு நீங்க இன்னொரு வரலாறு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் முளை வரி சட்டம், மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு நம்ம தமிழ்நாடு. எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா எப்படி இருந்திருக்குன்னு? நம்ம கன்னியாகுமரி பக்கம் மார்த்தாண்டம் கேரளா ஒட்டி மன்னராட்சி காலத்திலே பெண்கள் ரவிக்க போடக்கூடாது, மாறாப்பு அணியக்கூடாது, வெறுமனே வரணும், மார்பகத்துக்கு தகுந்த வரி போட்ட நாடு இந்த நாடு. கொஞ்சமாவது சிந்தனை இருக்கிறதா? எப்படி எல்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி நாம் வாழ்கிறோம், இதற்கு முன்னோர்கள் என்ன பாடுபட்டார்கள் வேணும். ஒரு பொண்ணு நினைச்சா இருந்தா தானடா வரி போடுவீங்கன்னு கொதித்து எழுந்தாள். தியாக செம்மல் தன் மார்பகத்தை அறுத்தவங்க மூசியில வீசிட்டு செத்து போனா அவ பேர் தான் நாஞ்சலி என்ற பெண். இன்னைக்கு மார்த்தாண்டத்தில் சிலை இருக்கு. அன்னைக்கு இருந்த ஆங்கிலேய பெண்மணி நீ இப்படி வெறுமனே பொம்பளைய தெரியக்கூடாது, ரவுக்க போடணும், மாறாப்பு போடணும்னு சொல்லி கொடுத்தா தெரியுமா. எத்தனை பேருக்கு தெரியும்? உலக சவுடால் பேசுற நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குது இந்த நாட்டில், என்னென்ன நடந்திருக்கு இந்த நாட்டில், இனிமே என்ன நடக்க போகுது, 50 ஆண்டு கால தொலைநோக்கு திட்டம் ஏதாவது இருக்கான்னா பசப்பான வார்த்தைகள். எங்க போய் சொல்றது, எங்க போய் சொல்றது? எவ்வளவு கொடுமை. நீங்க